வங்கக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி, இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. வங்கக்கடல் பகுதியில் வடமேற்கு மற்றும் அதன் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் நிலை கொண்டிருந்த ஒடிசா மற்றும் ஆந்திரா கடற்படை நோக்கி தொடர்ந்து நகர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் நேற்று அதிகாலை 5:30 மணி அளவில் இது காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்படைந்தது. இந்த நிலையில் கடந்த 24 மணி நேரத்திற்குள்ளாக இவை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும் என்பது போன்று இந்திய வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தகவல் தெரிவித்தது. அதன் அடிப்படையில் தற்போது வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கின்ற அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கிறது. இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அடுத்த 2 நாட்களுக்கு ஆந்திரா மற்றும் கர்நாடகா ஆகிய பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆந்திரா மாவட்டத்தில் மிக அதிக கனமழைக்காக வாய்ப்பு இருப்பதாக எச்சரிக்கை என்பதும் விடப்பட்டிருக்கிறது. இன்றும் நாளையும் தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா பகுதிகளில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. ஜெயலானி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.